ட்ரக் மூவர்ஸ் ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் திருச்சி. என் பேர் மஞ்சுநாத். நான் திருச்சி மாவட்ட அசோசியேஷன் தலைவர். அதாவது நம்ம மத்திய மாநில அரசாங்கத்துக்கு நம்ம திருச்சி மாவட்டம் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது என்னென்னா, கடந்த ஒரு 4 வருடமாக நம்ம வாகனங்கள் விலை தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் பங்கு ஆகிடுச்சு. 21 லட்சத்துலேருந்து இன்றைக்கி 40 லட்ச ரூபா ஆகிடுச்சு. அதே போல் நம்ம உதிரி பாகங்கள் விலை ஏறி போச்சு, ஆயில் கிரீஸ் விலை ஏறி போயிருக்கு. அதே போல் வாகனம் ஓட்டி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டருக்கு சேல்ரி, ஃபைனான்ஸ் நம்ம கட்டுறது கிட்டத்தட்ட அதுவே இப்போ பார்த்திங்கன்னா 7 வருஷம் 8 வருஷம் நாங்கள் ஃபைனான்ஸ் போட்டு மாதம் 70,000 80,000 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம நண்பர்கள் கட்டுறாங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 350 அவர் 400 அவர் ஓடிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வாகனங்கள் பெருக்கிறதுனால எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகி போச்சு. இன்றைக்கி ஒரு 100 மணி நேரம் 125 மணி நேரம் ஓடினாவே பெரிய விஷயமா இருக்குது. இதனால் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் எங்கள் சங்க சார்பாக என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த விலை கட்டுப்படுத்தணும். இப்போ நீங்கள் வரி பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறீங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா இருந்தது, நாங்கள் இயர்லி டேக்ஸ். இப்போ அது 15,500 ரூபா கொண்டு வந்திருக்கிறீங்க. அதே போல் நம்ம இன்சூரன்ஸ் ஏற்றிட்டீங்க. அதே போல் மற்ற நம்ம 15 வருஷத்துக்கு லைஃப் டேக்ஸ்ன்னு போட்டிருக்கிறீங்க. நாங்கள் வருஷம் நாங்கள் கட்டுற இது பார்த்திங்கன்னா 2.25 லட்ச ரூபா வருது. 15 வருஷத்துக்கு கட்டும்போது அதோட கம்மியாக தானே வரணும். கிட்டத்தட்ட 2,80,000 ரூபா கிட்ட கட்டுறோம். கிட்டத்தட்ட 55,000 ரூபா கூட வருது. அதே போல் எங்களுடைய வாகன ஓட்டிகள் படும் இன்னல்கள் கணக்கே இல்லை. ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு ரப்பீஸ் இடிக்கிறோம், ஒரு வீடு இடிக்கிறோம் அப்படின்னா அந்த வீடு இடித்த கழிவுகள் கொண்டு போய் கொட்டும்போது மாநகரத்தில் இருக்க போக்குவரத்து அதிகாரிகள், போலீஸ் அந்த மாதிரி கெடுபிடிகள் அதிகமாக இருக்குது. அந்த தொழிலும் செய்ய முடியல. கிராவல் எட்டு வைக்கலான்னாலும் பெரிய முதலிகள் அந்த இதை எடுத்துக்கிட்டு அவங்க வைக்கிற அந்த ரேட்டுக்கு எங்களால் இங்கே வெளியில் கொண்டு வைக்க முடியல. அந்த சுமையெல்லாம் மக்கள் மத்தியில் நாங்கள் சுமத்த வேண்டியதாக போகுது. அங்கேயும் எங்களால் பண்ண முடியறதில்ல. ஒரு வண்டிக்கு நாங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கும்போது படாத கஷ்டங்கள் பட வேண்டியது. இன்றைக்கி காலகட்டத்தில் தொழிலே பண்ண முடியல. எஸ்கவேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் எஸ்கவேட்டர் எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு பழுது நீக்கிறதுக்கு இங்கேருந்து நம்ம லோக்கல்லே ஒரு இடத்துக்கு மாற்றி கொண்டு போகணுன்னா ஜிஎஸ்டி அவங்க அந்த ஆஃபீஸர் நின்றுட்டு இவே பில்லு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா எங்கள் வண்டியை பழுது நீக்கிறதுக்கு நாங்கள் இங்கேருந்து ஒரு ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போகிறதுக்கே இந்த மாதிரி எல்லாம் கேட்டு அது இல்லை இது இல்லை அந்த இது நாங்கள் இவே பில் எடுக்கணுன்னா கூட எங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் வேணும். சாதாரண மனிதர்கள் எப்படி ஜிஎஸ்டி எடுக்க முடியும்? எங்களுக்கு லோக்கலில் ஒரு 25 கிலோமீட்டருக்குள்ளே இந்த நண்பர்களுக்கெல்லாம் விலக்கு கொடுக்கணும். அதே போல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் திருச்சியில் எத்தனையோ ப்ராஜெக்ட் நடக்குது. அந்த ப்ராஜெக்டில் எங்களை எல்லாமே புறக்கணிக்கிறாங்க. என்னென்னா, எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் வச்சுருக்கிற சங்கத்தில் வச்சுருக்கிற ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா இது கூட கம்மியாக. இப்போ உதாரணத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் ப்ராஜெக்ட் நடக்குது, எல்என்டி ப்ராஜெக்ட் நடக்குது. அதிலெல்லாம் நாங்கள் போய் லோக்கலில் வாழ்வாதாரம் எங்கள் வாழ்வாதாரத்துக்காக போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 1,40,000 ரூபா பேக்கல் லோடருக்கு வச்சுருக்கிறோம், 1.25 ரூபாய்க்கு விடலாம் சார், 80 ரூபாய்க்கு கிடைக்கிது, 70 ரூபாய்க்கு கிடைக்கிது. நாங்கள் டியூவே 70 ரூபா கட்டுறோம் ஒரு வண்டிக்கு. ஒரு ஜேசிபி எடுத்துக்கிட்டால் ஆப்ரேட்டருக்கு சம்பளம் 36,000 ரூபா கொடுக்குறோம். வேஸ்ட்டு கிரீஸு வண்டிக்கு வாங்கி துடைக்கிறதோட சேர்த்து 1.25 லட்ச ரூபா ஆகுது. 85 ரூபாய்க்கு ஓட்டி எப்படி கட்டுப்படி ஆகும்? இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. அதே போல் இன்றைக்கி திருச்சியில் எந்த ஒரு ப்ராஜெக்ட் நடந்தாலும் லோக்கல் பீப்புளுக்கு 80% வேலை எங்களுக்கு லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தரணும்னு சொல்லி மாநில அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எத்தனையோ பெரிய பெரிய கான்ட்ராக்டர் வராங்க, ஜாம்பவன் வராங்க, வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலத்திலேருந்து கம்மியான ரேட்டு கொண்டு லோக்கலில் இருக்கிற இந்த 10,000 20,000 மக்களை நசுக்கிறது நியாயமா? அதுக்காக நாங்கள் எல்லாருமே ஒரு கூட்டமைப்பாக எங்கள் அசோசியேஷன் சார்பாக வர்ற ஏப்ரல் 10, 11, 12, 13, 14 தேதிகளில் நம்ம ஜிவிஎன் ரிவர் சைடு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நம்ம எல்லா வண்டிகளும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாமல் உட்காந்து நம்மளே நம்ம வண்டிகளுக்கெல்லாம் விலை நிர்ணயித்து கலெக்டர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்து நம்ம ஊடகங்களுக்கும் வழியாக நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோம். இது நாங்களே இல்லைன்னா எங்கள் தொழில் காப்பாற்ற முடியல. இன்றைக்கி எங்கள் ஃபைனான்ஸ் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூ கட்ட முடியாமல் மாதத்தில் 10 வண்டி 20 வண்டி சீஸ் ஆகுது. இல்லை, நாங்கள் பேரணியாக போகல. என்றைக்குமே நம்ம சட்டத்தை மதிக்கிறோம். வேலை நிறுத்தங்கிறது எங்களுடைய தனியார் இடத்துல பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் எல்லாம் ஒரு இடத்துல நிறுத்தி நாங்கள் எங்களுடைய நண்பர்களோட ஆலோசனை நடத்தி எல்லாத்துக்கும் விலைப்பட்டியல் வச்சு
எல்லா வண்டிக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி கவர்மெண்ட்டுக்கு ஊடகங்கள் வாயில தெரிவிக்கிறோம். வெளி மாநிலம் வெளி மாவட்டங்கள்ல இருந்து வருது. அரசின் தலையீடுங்கிறதோட இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற நபர்கள் எல்லாருமே அவங்களோட சுய லாபத்துக்காக லோக்கல் பீப்புள்ஸுக்கு வேலை கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்கள் ஊடக நண்பர்கள் இருக்கிறீங்க, உங்களை கூப்பிட்டு நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்? இன்றைக்கி நாங்கள் இத்தனை 50,000 பேர் இருக்கிறோம், 20,000 பேர் இருக்கிறோம்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து வேற ஒரு மாவட்டத்தில், இப்போ ஒன்றும் இல்லை, 1 லட்சம் ரூபாய் நம்ம வாடகை கேட்குறோம்னா ஒரு 60,000த்துக்கு பிற மாவட்டங்கள்லேருந்து பிற மாநிலங்கள்லேருந்து கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாவட்டங்களில் வேறு வழி இல்லை. இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூ கட்ட முடியலன்னா வேறு என்ன பண்ணணும்? பணிஞ்சு தான் போகணும். நம்ம ஒரு நியாயமான ரேட்டு கேட்குறோம். இந்த ரேட்டுக்குள்ளே ஓட்டினாத இன்னொரு கோரிக்கை எங்கள் சங்கத்து மூலிமா என்ன கேட்குறோம்னா, அதாவதுண்ணே நம்ம ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வரதுக்காக தான் சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம் திருச்சியில், எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து தான் வேற ஒருத்தர் வாழணும்னு இல்லை. நம்ம வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நம்ம ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வரோம். திருச்சிக்குள்ளே கொண்டு வரீங்கன்னா முதல்ல நீங்கள் நியாயமான எங்கள் ரேட்டை நீங்கள் அங்கே வைக்கிறீங்களா, அசோசியேஷன் ரேட் வச்சு ஓட்டினீங்கன்னா நாங்கள் அனுமதி தரோம். அவங்க வந்து எங்கள் சங்கத்தை அனுமதி பெற்று நாங்கள் ஸ்டிக்கர் தருவோம், ஒட்டிட்டு ஓட்டிக்கலாம். அதாவது வேறு மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அசோசியேஷன் அமைப்புகள் இல்லை, அதனால் அவங்களுக்கு அங்கே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியல. நம்ம இங்கே ரேட் ஏற்றணுன்னு நம்ம இங்கே ஒரு 1500 ரூபா வைக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, 1200 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வந்துடுறாங்க. அனைத்து மாவட்டங்களும், அதாவது கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை, இந்த மாதிரி ஒரு 10 மாவட்டங்கள் ஒருங்கிணைச்சு இதே தேதியில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே விலையை கொண்டு வரணுங்கிறத எங்களை ஆசை. அதனால தான் பண்ணியிருக்கிறோம்.